ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஸ்க்ரீனை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு 2 சாஃப்ட்வேர் ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்க்ரீனை யாருக்காவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்கோ சொல்லி தரணும் அப்படின்னா யூஸ் ஆகும். யூடியூபருக்கு யூஸ் ஆகும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்என்எம்எல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஓப்பன்னு காட்டுது, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓப்பன்னு காட்டுது. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் வந்து இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கார்னரில், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூஐ அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. டார்க் மோட் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து டார்க் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் மோட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் மோடை ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் நீங்கள் சப்போஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஐக்கு அஃபெக்ட் ஆகாமல் ஸ்க்ரீன் வந்து டார்க் ஆகிடும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். டார்க் மோட் ஸ்டார்டிங் டைம், டார்க் மோடு எண்டு அப்படின்னா டார்க் மோடு எப்போ வந்து எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகணும், எந்த டைமில் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுக்கணும். இது நமக்கு தேவையில்லை. ஆட்டோ மோட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது இது. நான் வந்து 5 செகண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 10 செகண்ட் அப் டு 10 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆடியோ, அதாவது வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சா மட்டும்தான், அதாவது ஆன் பண்ணி வச்சா அப்படி மட்டும்தான் உங்களுடைய ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியும். இதை வந்து இது டிஃபால்ட்டாகவே எனேபிளாக தான் இருக்கும். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் ஃபோல்டர் அப்படிங்கிறது ஃபோல்டர் வந்து எந்த ஃபோல்டரில் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஆல்வேஸ் டிஃபால்ட்டாகவே எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரேம் ரேட் அப்படின்னா ஃப்ரேம் வந்து என்ன குவாலிட்டியில் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக 30 FPS இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ பிட்ரேட், அதாவது வந்து வீடியோவோட ஒவ்வொரு பிட்டும் என்ன ரேட்டில் வந்து எந்த குவாலிட்டியில் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து 8 Mbps இருக்குது. இது டிஃபால்ட்டாகவே எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆட்டோ பிட் ரேட்டு இது வந்து 256, உங்களுக்கு தேவைன்னா 320 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா எப்போ வந்து நம்மளோட ரெக்கார்டு வந்து ஆஃப் ஆகணும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு வந்து ஆஃப் ஆகிடும். ஸ்டாப் ஆன் ஷேக், நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மொபைலை ஷேக் பண்ணாலே வந்து ரெக்கார்ட் ஆகிறது ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் லிங்க்கு கீழேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு வழியாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சேம் ப்ராசஸ், எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்னென்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேமரா, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். எடிட்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடிட்டிங் வீடியோ, இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணுறது, ஃபோட்டோ ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. மெர்ஜ் பண்ணுறது, வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் சேம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த அப்ளிகேஷனில் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள். டிஃபால்ட்டாகவே எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு சப்போர்ட் மீ. நான் ஒரு நியூ இன்கமர், ஸோ please support me. Thank you.